இந்த ஊர் மைசூர் அரண்மனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 125 ஏக்கர் நிலத்தில் கட்டியிருக்கிறாங்க. இங்கே வெளியே நம்ம போன உடனே குதிரை வண்டியில் போகலாம். உள்ளே என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி குதிரை வண்டியில் நம்ம போயிட்டு உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு பெரியவங்களுக்கு 100 ரூபாவும், சின்ன பிள்ளைங்களுக்கு 50 ரூபாவும் என்ட்ரன்ஸ் ஃபீஸு. வீடியோக்கும் ஃபோட்டோக்கெல்லாம் தனி காசு. இது எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க என்பதை உள்ளே போய் பார்ப்போம். அந்த காலத்திலே எப்படி ரசித்து கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த விஜயராஜ சோழர் இதெல்லாம் உள்ள ஒவ்வொரு நடுவு பகுதி. இது நடு ஹால்லேயே இவ்வளோ பிரம்மாண்டமான தூண்லாம் கட்டியிருக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இது நம்ம நாட்டிலேயே வந்து ரொம்ப அழகான இடம். இதை மிஸ் பண்ணாமல் எல்லாம் வந்து பாருங்கள். இப்போ உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போதும் இதெல்லாம் பார்த்துட்டே போகலாம். போகிற வழியிலே இதெல்லாம் இருக்குது. வெளியே சுற்றி 9 கோயில் மாதிரி உள்ளே கட்டி வச்சுருக்காங்க. நம்ம உள்ள செருப்புலாம் போட்டும் போகக்கூடாது. ஒரு பேக்கில் போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். அங்கே இருக்கவங்களாம் அந்த குதிரை வண்டியில் தான் போயிருக்காங்க. அதோடைய இது வண்டி லைனை நிறுத்திருக்காங்களா, அதுதான் இதெல்லாம் அந்த தூண். அந்த சீலிங்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த கட்டடங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே இந்த தேர் வந்து ராஜா வந்து உட்காந்துட்டு போன தேர். அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்றத இந்த வரைபடமாக வரைஞ்சிருக்காங்க. எவ்வளோ நேர்த்தியாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து எல்லாம் விளையாடுற இடம், மல்யுத்தம் நடக்கிற இடம். மேலேருந்து ராஜா ராணி எல்லோரும் பார்ப்பாங்க. அவங்களுடைய பொழுதுபோக்குக்காக இங்கே நடத்துகிற மல்யுத்தம் இளவரசர்கள்லாம் போட்டி பயிற்சி எடுக்கிற இடம் இது. இந்த தூண்களை என்ன பிரம்மாண்டமாக ஜொலிக்குது பாருங்கள். இந்த இடம் வந்து இந்த லைட் போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். நைட்டில் வந்து பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நடு ஹால் இது. இந்த நடு ஹால்லேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மியமாக ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்க இன்னைக்கு ஒரு நாள் போதாது. இது கீழ்த்தளம்தான். இது கீழ்த்தளத்துலேயே தரைங்களாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். டைல்ஸில் இந்த யாரும் இல்லைன்னா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட்டில் ராஜா ராணி மட்டும்தான் போவாங்க. அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான் போவாங்க. மீதி பேர்லாம் இந்த படிக்கட்டில் போவாங்க. இது ராஜா ராணி பார்த்து கண்ணாடி. இது வந்து ராஜாவுடைய சேரு. எல்லாம் வெள்ளியிலே செஞ்சது. இந்த கதவுலாம் பாருங்கள் மரத்தால், எல்லாமே ஃபுல்லாக மரத்தாலே செஞ்சுருக்காங்க. சீலிங்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக மரத்தாலே பண்ணியிருக்கிறாங்க. இந்த கதவுலாம் எவ்வளோ எல்லாமே தேக்கிலே பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தங்கை அறை. ராஜாங்கள் மொத்தம் 175 அறை இருக்குது. இது ராஜாங்க வாழ்ந்த ஃபோட்டோங்க. இதை பார்க்குறதுக்கு இவர் லெஃப்டில் இருக்கிற கிருஷ்ணராஜர். இவர் வந்து அவங்க மனைவி. அந்த அம்மா வந்து சேரீங்கெலாம் எவ்வளோ அழகாக மடிப்பாக கட்டினதை நேர்த்தியாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். அவங்க குடும்பம் யூஸ் பண்ண நகை பெட்டிங்க. இதெல்லாம் வெள்ளி எல்லாம் செஞ்சதும் தங்கத்தால் செஞ்சதும். இது வந்து பார்க்கறதுக்கு கிருஷ்ணராஜர். இவர் பார்க்கறதுக்கு நம்மளை பார்க்குற மாதிரி இருப்பாருங்க. மெழுகால செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்டெப்லாம் பாருங்கள். இது படிக்கட்டில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இந்த தூண்கள்லாம் வந்து ஒவ்வொரு படத்துலேயும் வந்திருக்கு. இந்த இடத்த வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை வெளியேந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே மொத்தம் 45 தூண்கள் இருக்குது.
இந்த தூண்கள் இங்கே வந்து ஒரு நிகழ்ச்சி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கே நடக்கும். இது வெளியேருந்து எல்லோரும் பார்ப்பாங்க, கொள்வாங்க. வெளியே நடக்கிறதெல்லாம் இங்கே தசரா இது நடக்கும்போதும் இங்கேருந்து தான் பார்ப்பாங்க. தசரா பண்டிகை வந்து இங்கே தான் கொண்டாடுவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஒவ்வொரு தூணும் என்ன நேர்த்தியாகவும் என்ன கலைநயத்தோடும் கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த சீலிங் எல்லாம் வெள்ளி தகடால் செஞ்சுருக்காங்க. எல்லாம் வெள்ளியால் டோரும் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே தேக்கால் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ அவங்க சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து அவங்க வாழ்ந்து இதெல்லாம் ஃபோட்டோலாம் மாட்டியிருக்கிறாங்க. இது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் பார்க்க முடியும். இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. அதுக்கு மேலெல்லாம் போக முடியாது. இங்கே இருக்கிற நகைங்களாம் வந்து இங்கே ராஜ குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த ராஜா ஆண்ட நகைங்கெல்லாம் இதெல்லாம் வெள்ளி டோரு. வெள்ளியாலேயே கதவுகள்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த காலத்தில் இதெல்லாம் வெள்ளி கதவுகள் தான், எல்லாமே வெள்ளி கதவுகள். பார்க்கறது ரொம்ப கண்லாம் காட்சியாக இருக்குது. இதை மிஸ் பண்ணாமல் எல்லாம் வந்து பாருங்கள். தாஜ்மஹாலுக்கு 2வது இடமா இருக்குது இது. அவ்வளோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் எல்லாம் பாருங்கள். படிக்கட்டுலாம் பாருங்கள், என்ன ரம்யமாக செஞ்சுருக்காங்க. செதுக்கி செதுக்கி செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு இடத்தையும். இதெல்லாம் யானைங்களுக்கு போடுற நகைங்க. தசரா பண்டிகை வந்தால் யானைங்க, பட்டத்து யானைங்களுக்கு போடுவாங்க அதெல்லாம். இது வெளிப்புறம். வெளியே வந்துட்டோம். எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.